தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர் திரு எம் கிறிஸ்டோபர் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திஜி, அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு சாதாரண எளிய தொண்டரை இன்று மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவரிடம் வேட்புமனு தாக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரே சாவரன் கோல்டு தான். பண பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 13,000 ரூபாய் தான். சொத்துக்கள் கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனை காங்கிரஸ் பேரியக்கம் என்று மாநிலங்களவைக்கு தேர்வு செய்திருக்கிறது. எங்களுடைய தலைவர்கள் திரு ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை கொடுத்து முன்வந்து மனமோந்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவரு ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியில இருந்து ஹரியானால ஒர்க் பண்ண, ஒடிசால ஒர்க் பண்ணார் ஏசி செக்ரட்டரியா. அதுக்கப்புறம் ஆந்திரால ஏசி செக்ரட்டரியா ஒர்க் பண்ணாரு. இப்ப நார்த் ஈஸ்ட்ல மணிப்பூர், நாகாலாந்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யாரும் போக முடியாத இடத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து அவர் அடிமட்ட தொண்டரா வந்திருக்கு. அறிமுகம் கட்சிக்கு அறிமுகம், மக்களுக்கு அறிமுகமானவர். உங்களுக்கு அறிமுகம் இல்லாம இருக்கலாம், இன்னிலிருந்து அறிமுகம் ஆயிடலாம். சரி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன், அன்னை சோனியா காந்தியுடைய ஆசியுடன், திரு ராகுல் காந்தி அவர்களால் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட நான் மீண்டும் தமிழகத்தில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மூலமாகவும் திரு கிரீஷ் தொடங்கர் அவர்கள் மூலமாகவும் ஒரு எளிய கட்சி பணியாளனாக என்னை அடையாளப்படுத்தி இந்த மாபெரும் பொறுப்பை என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்க சொன்னது போல பெரிய அளவில் அறிமுகம் இல்லைனாலும் என்னுடைய பணியால கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு நான் சரியாக அறிமுகப்படுத்தப்படுவேன். அதற்கு என்னுடைய கட்சி தலைவர்கள், மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களுடைய வழிநடத்தலின் பேரிலும் நான் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணியை கண்டிப்பாக ஆற்றுவேன் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் எங்கள் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you. You say something? No, only we have, it's a very proud moment that a Congress party's ordinary, committed, dedicated worker has been nominated to Rajya Sabha at very young age. So this is the clear indication that Congress party wants to promote candidate from very ordinary family who has no wealth and who has completely devoted himself for the party. And there is an organization, Mr. Christopher, who worked in the Northeast, who have worked in the Odisha as the IC secretary, who has worked on the ground in the Tamil Nadu, a Dalit boy coming from a minority community. So party is honoring the hardworking, young and talented ordinary workers from the Congress. This is the best example. So I am very thankful to the leadership, Congress leadership and all the leaders of the Tamil Nadu. Thank you. சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம். We will tell you. Thank you.